So hi friends, this is Manoj and welcome back. என் கையில பாத்தீங்கன்னா Samsung S24 FE அப்படிங்கிற ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான செல்போனை வச்சிருக்கேன். பொதுவா செல்போன்ஸ்ல என்ன ப்ராப்ளம்னா ஒரு பெர்ஃபெக்ட் இல்லனா நியர்லி பெர்ஃபெக்ட் செல்போன் அமைறது ரொம்ப கஷ்டங்க. ஸ்பெக் எல்லாம் சூப்பரா இருக்கும், கேமரா வந்து மொக்க பண்ணி விட்டுருப்பாங்க. இல்லனா கேமரா சூப்பரா இருக்கும், இல்லனா ஸ்பெக் வந்து கொஞ்சம் மொக்கையா இருக்கும். இல்ல ரெண்டுமே சூப்பரா அமைஞ்சாலும் செல்போன் பாத்தீங்கன்னா பயங்கர ஹீட் ஆகும். அப்படிலாம் இல்லாம பேலன்ஸ்டா ஒரு செல்போன் அமைறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு செல்போன் தான் Samsung S24 FE. பட் வெயிட், இதுல ஒரு பொட்டன்ஷியல் ப்ராப்ளம் இருக்குங்க. என்னன்னா இந்த செல்போன் வந்து செப்டம்பர்ல லான்ச் ஆயிருக்குது. இதே மாதிரி ஜனவரியில லான்ச் ஆன Samsung S24 Plus அப்படிங்கிற செல்போன் ஆல்மோஸ்ட் இந்த செல்போன் மாதிரி இருக்குது. உண்மையை சொன்னா ரெண்டு பேரும் ஒரே பிளாட்ஃபார்ம் தான் ஷேர் பண்றாங்க, ஒரே OS and UI தான் ஷேர் பண்றாங்க. கேமரா இன்னும் சொல்ல போனா அந்த செல்போன்ல கொஞ்சம் பெட்டரா இருக்குது. அதே மாதிரி S24 Plusல டிஸ்ப்ளேவும் கனெக்டிவிட்டியும் கொஞ்சம் பெட்டரா இருக்குது. எல்லாத்துக்கும் மேல ரெண்டோட விலையும் ஆல்மோஸ்ட் சேம். சோ Samsung என்ன பண்ணிருக்காங்கன்னா வாங்குற எல்லா ஆடியன்ஸையும் வந்து குழப்பி விட்டுருக்காங்க. இது எடுக்கிறதா அதை எடுக்கிறதான்னு சொல்லிட்டு சரியான ஒரு குழப்பம் எல்லாருக்குமே வரும். பட் வாட் எவர், நான் செப்டம்பர்ல லான்ச் ஆன Samsung S24 FE தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடம் பிடிச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வீடியோ போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொன்னேன், இந்த செல்போனை நீங்க தாராளமா கண்ணை மூடிட்டு வாங்கிக்கலாம். பட் வாங்குறதுக்கு என்னென்ன வேலிட் ரீசன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். சோ வழக்கம் போல ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இப்ப தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ திஸ் இஸ் தி பாக்ஸ், Samsung S24 FE Black கலர்ல நல்ல ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இத ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்க. Type C to Type C சார்ஜிங் கேபிள், குவிக் ஸ்டார்ட் கைட் வச்சிருக்காங்க. அண்ட் தென் யூ ஹேவ் தி செல்போன். செம பிரீமியமா இருக்குங்க. அண்ட் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அன்பாக்சிங் ஓவர். அண்ட் கமிங் டு தி டிசைன் ஆஃப் திஸ் போன், இந்த செல்போனை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கையில எடுத்து பார்த்தோம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா கொஞ்ச நேரம் கீழே வச்சிடலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா இங்க பாருங்க இந்த செல்போன் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு செங்கல் சைஸ் இருக்குதுங்க. இவ்வளவு பெரிய ஒரு செல்போனை ரொம்ப நாள் கழிச்சு என் லைஃப்ல பாக்குறேங்க. 213 கிராம் வெயிட் அண்ட் 8 mm திக்கு. எவ்வளவு ஒரு மொந்தையான குண்டு போனுன்னு பாத்தீங்களா? இப்ப டிசைன் பத்தி பேசிட்டு இருக்கும்போது என் கை வலிக்குதுங்க. சோ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, கீழே போடுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே, அதை விடுங்க. இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உண்மையை சொல்லணும்னா செம்ம பிரீமியமா இருக்குங்க செல்போன். நல்லா பல கிளாஸியா கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் a very rigid phone. மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் பேக் சைடுல கிளாஸால கொடுத்திருக்காங்க. செம பளபளன்னு இருக்கு பாத்தீங்களா? உங்க மூஞ்சி வந்து அப்படியே அதுல தெரியும். அண்ட் இதுல என்ன ப்ராப்ளம்னா ஃபிங்கர் பிரிண்ட்டும் டர்ட்டும் பயங்கரமா அட்ராக்ட் ஆகும். உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. மித்தபடி பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குங்க. அண்ட் ஃப்ரேம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா அலுமினியம்ல மேக் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஃப்ரேம் பாருங்க மேட் ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. சோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அட்ராக்டே ஆகாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பேக் பேனல் ஃபுல்லா அண்ட் இந்த ஃப்ரண்ட் டிஸ்ப்ளே ஃபுல்லா கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் பிளஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க, which is really a tough glass. And இந்த என்டையர் செல்போன் IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. சோ நீங்க தண்ணியிலும் மழையிலும் டஸ்ட்லயும் நல்லாவே வந்து ஜாலியா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கமிங் டு தி ஹார்ட்வேர். இந்த செல்போன்ல சாம்சங்கோட Exynos 2400E அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் கிளாக்கிங் ஃப்ரீக்வென்சி 3.1 GHz, அதாவது சிங்கிள் கோர் வந்து 3.1ல ஆபரேட் ஆகுது. அண்ட் திஸ் இஸ் a 4 nanometer chip. அண்ட் RAM and ROM பொறுத்த வரைக்கும் 8GB plus 128GB, 8GB plus 256GB ரெண்டு வேரியன்ட் வந்து இந்தியால வச்சிட்டு இருக்காங்க. RAM ஓட டெக்னாலஜி LPDDR5X and ROM ஓட டெக்னாலஜி சாம்சங் சரியா சொல்லல. பட் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இட் should be UFS 4.0. சோ ப்ராசஸர் RAM ROM மூணுத்தையும் வச்சு பார்க்கும்போது this is absolutely performance based phone. and இன்னொரு விஷயம், இந்த Samsung Exynos 2400E அப்படிங்கிறது ஒரு டெக்கா கோர் ப்ராசஸர். அதாவது 10 கோர்ஸ் வந்து இந்த சிப்புக்குள்ள இருக்குது. மாப்பிள்ள ஆப்பிள்ல 6 கோர் தான், இதுல வந்து 10 கோர். சோ இதுதான் வந்து பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க. நிறைய கோர்ஸ் இருந்தா பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தியரியுமே வந்து கிடையாது. இன்ஃபேக்ட் இவங்க எதுக்கு முதல்ல 10 கோர் செல்போன்ல வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலங்க. என்னைக்குமே சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த செல்போன்ல ஒரு கோர் வந்து 3.1 GHz ஆகுது, which is more than enough. and இந்த செல்போனை வச்சு கேம் விளையாடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா absolutely yes, this is absolutely gaming cellphone. so performance பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி OS and UI பார்த்தலாம். இந்த செல்போன்ல Android version 14 யூஸ் பண்றாங்க. this is Android version 14. and இதுக்கு டாப் ஆஃப் இட் கஸ்டம் UI சாம்சங்கோட One UI 6.1 யூஸ் பண்றாங்க. this is a trial and tested version. எனக்கு தெரிஞ்ச ஆண்ட்ராய்ட்ல ஒரு பெஸ்ட் UI தான் அது வந்து One UI தான். யூஸ் பண்றதுக்கு அப்படி ஒரு ஸ்மூத்தா அப்படி ஒரு லைட்டா இருக்குங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த செல்போனுக்கு 7 வருஷம் OS அப்டேட்டும் செக்யூரிட்டி அப்டேட்டும் சாம்சங் வந்து கொடுக்க போறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 7 வருஷம் வந்து டேட் ஆஃப் பர்ச்சேஸ்ல இருந்து வராது, டேட் ஆஃப் ரிலீஸ்ல இருந்து வரும். சோ இந்த செல்போன் செப்டம்பர் 2024ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு 31st அக்டோபர் 2031 வரைக்கும் OSம் செக்யூரிட்டி வந்து ஃப்ரீயா அப்டேட் கிடைச்சிட்டே இருக்குங்க. சோ இதுல நல்ல விஷயம் என்ன தெரியுமா, உங்களுக்கு Android version 15 அப்டேட் கண்டிப்பா இந்த செல்போனுக்கு கிடைக்கும். ஈவன் 16 கூட ஒருவேளை வந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே அப்படின்னு சொல்லிட்டு வாயை போலக்காதீங்க. இதுல ஒரு சின்ன கேட்ச் இருக்குதுங்க. இதுல மேக்ஸிமம் RAM 8GB தான் கொடுக்குறாங்க. சோ ஒரு 7 வருஷம் கழிச்சு 8GB RAM நமக்கு போதுமா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கோங்க. சோ டெக்னாலஜி எப்படி வேணாலும் மாறலாம் இல்லையா? சோ அதனால எனக்கு என்னமோ இது ஒரு சேல்ஸ் கிமிக்ஸா இருக்குமோ அப்படின்னு தோணுது. அண்ட் கமிங் டு தி பெர்ஃபார்மன்ஸ், இந்த UI வந்து செம்மையா இருக்குது, பட்டர் ஸ்மூத்தா இருக்குது. கேம்லாம் விளையாடும்போது ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சுங்க. எந்த ஒரு ஹிக்கப்போ லாகோ என்னால நோட்டீஸ் பண்ணவே முடியல. சோ ஹை கிராபிக்ஸ் டிமாண்டிங் கேம்ஸ்க்கும் சரி, ஹெவி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றதுக்கும் இந்த செல்போன் வந்து நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். இதுக்கு மெயின் ரீசன் ஹார்ட்வேர் மட்டும் கிடையாது. இவங்க சாஃப்ட்வேருமே பாத்தீங்கன்னா சூப்பரா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க.
அண்ட் ஏஐ ஃபீச்சர்ஸும் எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி ஏஐ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வாய்ஸை வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்றது, ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்றது, சர்க்கிள் பண்ணி அதுல இருந்து டெக்ஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி இந்த பிளாகிங் எழுதுறவங்க, நியூஸ் ஆர்டிகல்ஸ் எழுதுறவங்க, ரிப்போர்ட்டர், இந்த மாதிரி ஆட்கள் வேணா யூஸ் ஆகுமே தவிர ஒரு காமன் பப்ளிக் யூஸ் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆஃப்கோர்ஸ் போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபிலையுமே நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் எனக்கு என்னமோ அதெல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரா இருக்க மாதிரி தோணலங்க. ஓகே, போர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பார்க்கலாம். லெஃப்ட் சைட் கம்ப்ளீட்டா ஃப்ரீயா விட்டுருக்காங்க. நீங்க ஒரு டேபிள் இந்த மாதிரி ஃபிளாட்டா வச்சுட்டு படம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் வித்வுட் எனி சப்போர்ட். அதுக்கு மேல வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன் சிங்கிள் பட்டனா கொடுத்துருக்காங்க. ஃபீட்பேக் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குங்க. அண்ட் பாட்டம்ல யூ கேன் see the USB type C சார்ஜிங் போர்ட். சார்ஜிங் போர்ட் மட்டும் கிடையாது, ஆடியோக்கும் இந்த போர்ட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். அண்ட் ரெண்டு டாட் மாதிரி மைக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மால் ஓப்பனிங் தான் ஸ்பீக்கர் சிஸ்டம். திஸ் இஸ் a ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சிஸ்டம். இதுக்கு ஜோடியான ஸ்பீக்கர் மேல இருக்க ஏர் பீஸ் தான் ஹைபிரிட் பண்ணி இன்னொரு ஸ்பீக்கரை ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் மேல பாத்தீங்கன்னா ரெண்டு டாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இதுக்குள்ள வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோனும் ஸ்பீக்கர் அவுட்லெட்டும் வச்சிருக்காங்க. தென் யூ ஹேவ் தி சிம் ட்ரே. அண்ட் சிம் ட்ரேவை ஓபன் பண்ணீங்கன்னா யூ கேன் see SIM 1 and SIM 2. சோ ரெண்டு சிம் கார்டு மட்டும் உங்களால போட முடியும். மெமரி வந்து எக்ஸ்பேண்டே பண்ண முடியாது. அண்ட் கமிங் டு தி டிஸ்ப்ளே, இந்த செல்போன்ல 6.7 inches டைனமிக் AMOLED 2x பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் a full HD plus பேனல். அண்ட் நீங்க பாக்குற இந்த போட்டோ வந்து இந்த செல்போன்ல ஷூட் பண்ணதா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குல்ல. பட் ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ பாருங்களேன், 87% கொடுத்திருக்காங்க. ஒரு பெசல் கொடுத்திருக்காங்க. தெரியுது உங்களுக்கு, நல்ல குண்டான பெசல் கொடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்குது. அண்ட் அது மட்டும் கிடையாது, லெஃப்ட் அண்ட் ரைட் பெசல்ஸ் ஒரு சைஸ்ல இருக்குது, டாப் அண்ட் பாட்டம் வந்து இன்னொரு சைஸ்ல இருக்குது. சோ இந்த மாதிரி ஒரு ஃபிளாக்ஷிப் போன்ல அன்னிவனா வந்து பெசல்ஸ் கொடுக்கலாமா அப்படிங்கறத சாம்சங் தான் சொல்லணும். ரொம்ப அற்புதமான கார்ஜியஸான ஒரு டிஸ்ப்ளே, அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. பட் இந்த டிஸ்ப்ளே தட்டையா பாக்குறதுக்கு 1947 டிஸ்ப்ளே மாதிரி இருக்குதுங்க. அண்ட் பிக்சல் டென்சிட்டி இஸ் 385 ppi. இவ்வளவு பெரிய டிஸ்ப்ளேக்கு அவ்வளவுதான் வரும். என்ன பொறுத்த வரைக்கும் 400க்கு மேல போயிருந்தா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா இருந்திருக்கும். பட் வாட் இதுவே இந்த கலர்ஸ்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா. அண்ட் ரெஃப்ரெஷிங் ரேட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாம், which is 60 Hz, இல்லனா அடாப்டிவ் வச்சுக்கலாம். அதாவது செல்போனே அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மேக்ஸிமம் 120 Hz வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். பட் the problem is this is not a LTPO panel. அதனால உங்களுக்கு 60 இல்லனா 120 Hz தான் கிடைக்குமே தவிர இந்த 1 Hz, 2 Hz, 3 Hz இதெல்லாம் வந்து கிடைக்காது. which is again so much disappointing for this price point. இங்க பாருங்க, ஒரு ஸ்டில் பிக்சர் சூஸ் பண்ணிருக்கேன். 120 Hz காட்டுதா? டக்குன்னு பாருங்க 60 மாறிடுச்சு. 60க்கு கீழே போகவே இல்லை. So this cell phone screen does not support dynamic refreshing rate and brightness of the screen is 1900 nits. நான் வெளியே போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். விசிபிலிட்டி வந்து சூப்பரா இருக்குங்க. நீங்க கொஞ்சம் கூட ஸ்ட்ரெயின் பண்ணாம ரொம்ப ஈஸியா பார்க்கலாம். அது போட்டோவா இருந்தாலும் சரி, இல்ல கேமரா UAA இருக்கட்டும், எல்லாமே வந்து கிளீனா தெரிஞ்சுச்சுங்க. பட் ஆஃப் கோர்ஸ் ஸ்கிரீன் வந்து கொஞ்சம் கிளாஸியா இருக்கு. பட் அந்த அளவுக்கு வந்து மோசம் கிடையாதுங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இங்க பாருங்க, இந்த செல்போன் ஸ்கிரீன் HDR10+ சப்போர்ட் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி வைட் வைன் L1 சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கிறனால நீங்க Amazon Prime, Netflixல எல்லாம் full HD மூவிஸ் வந்து தாராளமா பார்க்கலாங்க. அண்ட் ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இது 10 பிட்ஸ் பேனல் கிடையாது. திஸ் இஸ் 8 பிட் பேனல். சோ அதனால உங்களால மேக்ஸிமமா 16 மில்லியன் ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்க்க முடியும். இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு 10 பிட் பேனல் கொடுக்காதது ஒரு பெரிய டவுன் சைடு தான் நான் சொல்லுவேன். ஆனா அதே மாதிரி என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி டிம் பண்றாங்க அப்படிங்கிறது சொல்லல. DC டிமிங்கா, பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படின்னு தெளிவா சொல்லல. பட் நானே டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் this should be pulse with modulation. ஏன்னா இங்க பாருங்க, ஸ்கிரீன் கம்ப்ளீட்டா பிளாக்கா மாறுது பாத்தீங்களா. this is okay. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4700 mAh மேசிவ் பேட்டரி வந்து உள்ள திணிச்சு வச்சிருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் நீங்க 25 வாட் வரைக்கும் வயர்ட் சார்ஜிங் இந்த செல்போன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 1 hour 15 minutesல கம்ப்ளீட்டா சார்ஜ் பண்ணிருச்சுங்க, which is really fast. and draining எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா surprisingly good. நீங்க ஒரு கேமர்னா 6 ல இருந்து 7 மணி நேரம் தாராளமா இந்த செல்போன் வச்சு விளையாடலாங்க. அதே மாதிரி if you are a casual user, நீங்க ஒரு நாள்ல இருந்து 1.5 நாள் வரைக்கும் சார்ஜ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி மேனேஜ்மெண்ட் பக்காவா பண்ணிருக்காங்க. உண்மையிலே இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு பேட்டரி மேனேஜ்மெண்ட் இஸ் சூப்பர். அண்ட் அது மட்டும் கிடையாது, 15 வாட் வரைக்கும் வயர்லெஸ் அண்ட் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் இந்த செல்போன் சப்போர்ட் பண்ணும். again good for this price point. and network பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் ஒரு 14-15 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் நீங்க உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம். and Wi-Fi ஆல்மோஸ்ட் டாப் ஆஃப் தி லைன் Wi-Fi 6E கொடுத்திருக்காங்க. and Bluetooth low energy version 5.3 கொடுத்திருக்காங்க. and Bluetooth audio codec system எடுத்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆடியோ கோடெக்ஸும் சப்போர்ட் பண்ணுதுங்க. and அது மட்டும் கிடையாது, you have a full fledged NFC support and there is no FM radio, no IR blaster. and அது மட்டும் கிடையாது, this is USB 3.2 Gen 1. அதனால இந்த போர்ட்டை நீங்க டிஸ்ப்ளே போர்ட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு Type C to HDMI இல்ல VGA கேபிள் மூலமா நீங்க ஒரு டிஸ்ப்ளே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லனா ஒரு ப்ரொஜெக்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப் டு 4K ரெசல்யூஷன் வரைக்கும் இந்த போர்ட்ல இருந்து நீங்க அவுட்புட் எடுத்துக்கலாங்க. சூப்பரான ஒரு ஆப்ஷன். அண்ட் அதே மாதிரி சாம்சங்கோட DEX சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது மூலமா உங்க செல்போனை ஒரு டெஸ்க்டாப்ல ஒரு மானிட்டர்ல வந்து நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். அகைன் ஹேண்டி ஆப்ஷன். அண்ட் ஆடியோ எஃபெக்ட்ஸ்க்காக இந்த செல்போன்ல டால்பி அட்மாஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் டால்பி அட்மாஸ் ஃபுல் டைம் ஸ்பீக்கர்ஸ்ல ஒர்க் ஆகுங்க. அண்ட் இத கிளிக் பண்ணீங்கன்னா you can see lot of audio profiles, ஆடியோ, மூவி, மியூசிக் அந்த மாதிரி நிறைய கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூப்பரான ஒரு ஈக்குவலைசர் கொடுத்திருக்காங்க. அதுபோக நிறைய
ஆடியோ ப்ரொஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த கிராஃபை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட கஸ்டம் ஈக்குவலைசரை நீங்க செட் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஆப்டிகல் டைப்பா கொடுத்துருக்காங்க, அல்ட்ராசோனிக் டைப் கொடுக்கல, which is again a slight drawback for this price point. அண்ட் இதோட பொசிஷன் பாருங்க எவ்வளவு கீழே தூக்கி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா, கொஞ்சம் இந்த இடத்துல வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா போனுமே பெருசா இருக்கிறனால ஆக்சஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சோ டார்க் ஸ்கிரீன்ல பிரஸ் பண்ணி உள்ள போறதுக்கு கொஞ்சம் டிலே இருக்குதுங்க, ஸ்லைட் டிலே இருக்கு, ரொம்பலாம் நோட்டீஸ் பண்ண முடியல. இங்க பாருங்க நான் பிரஸ் பண்ணி இந்த அனிமேஷன் வந்து போறதுக்கு ஸ்லைட்டா ஒரு டிலே இருக்குது, என்னால நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியுது. மிச்சப்படி this is really fast. அண்ட் ஃபேஸ் அன்லாக்கும் செம்ம ஃபாஸ்ட்டுங்க, பார்த்த உடனே இந்த பூட்டு திறந்துருது, really fast. அண்ட் எல்லாரும் கேட்குற கேள்வி இந்த செல்போன் ஹீட் ஆகுதா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ், பட் ரொம்ப 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 மைல்டாக தாங்க ஹீட் ஆகுது. நான் 4K at 60, 8K at 30ல வீடியோ ஷூட் பண்ணேன், ரொம்ப நேரம் கேம்ஸ்லாம் விளாண்டு பார்த்தேன், லைட்டாக ஒரு லூக் வார்ம் ஹீட் வருது, அவ்வளவுதான். நான் ரிவ்யூ பண்ணும்போது ஹீட் வருது அவர் தான் தொட்டு பார்த்தனால எனக்கு தெரிஞ்சிச்சு. இஃப் யூர் கேஷுவல் யூசர், நீங்க நார்மலாக வாங்கி யூஸ் பண்றீங்கன்னா ஹீட் வருது உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. ஹீட் மேனேஜ்மெண்ட் இந்த செல்போன்ல பக்காவா பண்ணிருக்காங்க. நான் அதான் ஆல்ரெடி சொன்னேன் பாத்தீங்களா, திஸ் இஸ் a balanced செல்போன். ஓகே, கமிங் டு தி கேமராஸ். பின்னாடி 3 கேமரா கொடுத்திருக்காங்க, ஃப்ரண்ட்ல ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த நடுவுல இருக்கு பாத்தீங்களா, this is the primary camera. This is a 50 megapixel camera with the aperture of f1.8. This is a Samsung camera with a sensor size of 1/1.57 inches. ரொம்ப ஒரு பெரிய சைஸ் சென்சார் கொடுத்திருக்காங்க. And இந்த கேமரா full time optically image stabilized camera and dual pixel face detection auto focusம் சப்போர்ட் பண்ணும். And ரெண்டாவது இங்க கீழ இருக்கு பாத்தீங்களா, this is a 8 megapixel telephoto camera. இதோட aperture f2.4 and இதோட focal length 75 mm. போர்ட்ரேட்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு லென்ஸ்ங்க. And இதோட சென்சார் சைஸ் 1/4.4, ஒரு குட்டி சைஸ் சென்சார்னு சொல்லலாம். இதுவும் full time optically image stabilized camera. இந்த கேமராவும் face detection auto focus சப்போர்ட் பண்ணும். And முக்கியமான விஷயம், இந்த கேமராவால 3x வரைக்கும் ஆப்டிகலா ஜூம் பண்ண முடியும். And லாஸ்டா இங்க மேல இருக்கு பாத்தீங்களா, this is a 12 megapixel ultra wide angle camera. இதோட aperture f2.2 and இதோட focal length 13 mm. நல்ல சூப்பரான ஒரு wide angle lens கொடுத்திருக்காங்க. And இதோட சென்சார் சைஸ் 1/3.0, again ஒரு குட்டி சைஸ் சென்சார்னு சொல்லலாம். And ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்காக 10 megapixel aperture f2.4ல ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. இதோட சென்சார் சைஸ் 1/2.65, ஃப்ரண்ட் கேமராக்கு போதுமானதுதான். And இதோட focal length 26 mm, போதுமான அளவுதான், பட் 23 கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஓகே, Samsung S24 FE இப்போ இந்த செல்போன் கேமராஸ்ல ஷூட் பண்ணப்பட்ட ஒரு சில போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு ஸ்லைட் ஷோ மாதிரி போட்டு காட்டுறேன். பார்த்து உங்க ஒபினியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த செல்போனோட டீடைல்டு கேமரா ரிவ்யூ நான் நெக்ஸ்ட் வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன், மறக்காம அதையும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு Samsung S24 FE? என்ன பொறுத்த வரைக்கும் this is a fantastic செல்போன். டிசைன் கொஞ்சம் பாக்ஸியா இருந்தாலும், போன் ரொம்ப பெருசா வெயிட்டா இருந்தாலும், பில்ட் மெட்டீரியல்ஸ்லாம் சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, சூப்பரான ஆடியோ சிஸ்டம் கொடுத்திருக்காங்க, அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லவே இல்ல. சூப்பரான பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க, எக்ஸலண்டான கேமரா சிஸ்டம் கொடுத்திருக்காங்க, நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டிலாம் வேற லெவல்ல கொடுத்திருக்காங்க. நான் இந்த செல்போனுக்கு ஓவராலா கொடுத்த மார்க் approximately 93 out of 100. So இந்த செல்போனை நீங்க கண்ணை மூடிட்டு தாராளமா வாங்கிக்கலாம். and இந்த செல்போன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிளான பிரைஸ்க்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் யாழு மொபைல்ஸ் நம்பரை ஸ்கிரீன்லயும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், மறக்காம கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. மேலும் ஒரு சூப்பரான வீடியோல சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். நல்லது, பாய் ஃப்ரம் மனோஜ். and wait, ஒரு நிமிஷம் போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, அப்பதான் எனக்கு வீடியோ போறதுக்கு என்கரேஜிங்கா இருக்கும். பை பாய்.